தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன விளாத்திக்குளம் வழக்கு 75 நாள்ல முடிஞ்ச விசாரணை. மக்கள் கேட்ட கேள்விக்கு கோர்ட் கொடுத்த பதில். ஒரு கிராமத்தையே அழ வச்ச சம்பவம். இறுதியில கோர்ட் சொன்ன அந்த ஒரு தீர்ப்பு. அந்த ஒரு கொடூர சம்பவத்தை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அதுதான் விளாத்திக்குளம் +2 மாணவி வழக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம் அப்படிங்கிற ஏரியால ஒரு 17 வயசு பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th படிச்சுட்டு வந்தாங்க. அன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதி அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்ததுனால அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல டாய்லெட் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாததுனால வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. பெத்தவங்க சொந்தக்காரங்க நிறைய இடத்துல தேட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரமா தேடியும் பொண்ணு கிடைக்காததுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஸ்டேஷன் போறாங்க. ஏற்கனவே பொண்ணை காணோன்னு பதறி போய் ஸ்டேஷன் போன அவங்களுக்கு அங்க இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. உன் பொண்ணு இவனோடையாவது ஓடி போயிருப்பா அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு போன இடத்துல ரொம்ப அலட்சியமாவும் ரொம்ப மோசமாவும் பேசி அனுப்பியிருக்காங்க. அடுத்த நாள், அதாவது மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு கிராமத்துல ஒரு முள் புதர்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லாம மர்மமான முறையில அந்த மாணவி இறந்து கிடந்திருக்காங்க. இந்த தகவல் வெளியானதும் அந்த மொத்த ஏரியாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. மக்கள் ரோடுல இறங்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க. குற்றவாளியை உடனே கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கேஸ் போலீஸ்க்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்துச்சு. ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்ல, நேரடி சாட்சியும் யாரும் இல்ல, குற்றவாளியை யாருமே பார்க்கல. அதனால 10 ஸ்பெஷல் போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், மொபைல் டவர் லொகேஷன், டிஜிட்டல் ஆதாரங்கள்னு பல கோணங்கள்ல விசாரணை நடந்தது. நாளாக இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில அரசியல் கட்சி தலைவர்களும் நேர்ல போய் அந்த ஃபேமிலி சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கனிமொழி அவர்களை உள்ள விடாததும் டிவிகேவை சேர்ந்த ஆதரவு அர்ஜுனா நேராவே போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசினதையும் நீங்க வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு கோரிக்கை வச்சாங்க. கொலை வழக்குல 98 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி கைது பிடிச்சிருக்காங்க. வேடநத்தம் கிராமத்துல இருக்கிற 800 ஆண்கள் கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. ஒவ்வொரு விசாரணைக்கும் ஒவ்வொரு தனிப்படம் அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட கைதிகள், ஜாமீன்ல வெளியே வந்தவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. 461 குற்றவாளிகளோட நடவடிக்கை கவனிச்சிருக்காங்க. அதுல 5 பேரோட அவங்க மேல சந்தேகம் இருந்ததுனால 5 பேர்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட் ஒரு சாதாரண மொபைல்ல இருக்கிற போட்டோ தான். அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு பைக்கோட போட்டோ போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அந்த பைக்ல இருந்த ராமநாதபுரம் ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு கேஸோட இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. மார்ச் 20ஆம் தேதி தர்மமுனீஸ்வரனை கைது பண்ணாங்க. அவர்னால ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருந்ததா போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்படுது. கைது செய்யப்பட்ட முனீஸ்வரன் பாலியல் குற்றத்துல தண்டிக்கப்பட்டு மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும்போது பெயில வெளியில வந்திருக்கான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை இந்த குற்றவாளியோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகியிருக்கு. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது சம்பவம் நடந்த அன்னைக்கு மாணவி தனியா இருந்ததை பார்த்து அந்த பொண்ணை வழிமறிச்சு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக கொலை செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ் தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்தது. வழக்கு விசாரணை நிறைவடைஞ்ச நிலையில மே 25ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. 25ஆம் தேதி காலையில 11 மணி அளவுல இந்த வழக்குல தர்மமுனீஸ்வரன் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி பிரீதா தீர்ப்பளிச்சிருந்தாங்க. வழக்கோட தீர்ப்பு 12:45க்கு வாசிச்சாங்க. கொலைக்காக ஒரு மரண தண்டனை, பாலியல் வன்கொடுமை பிளஸ் போக்சோ பிரிவுக்காக இன்னொரு மரண தண்டனை, அதாவது டபுள் டெத் சென்டென்ஸ், இரட்டை மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சாங்க. ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையவே சிதறடிச்ச இந்த விளாத்திக்குள சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி ஒரு வழக்கா மாறுச்சு. ஒரு சிறுமியோட உயிரிழப்புக்கு பின்னால் இருந்த கொடூரம் மக்களை அதிர்ச்சி அடைய வச்சது. இறுதியில சயின்டிபிக் எவிடன்ஸ் அடிப்படையில குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால நீதிமன்றம் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கியது. இந்த தீர்ப்பு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு சட்டம் கடுமையா செயல்படும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.